Hi guys, this is Sapna from Nashayman News. Today we are at an OG bakery in Alsur. In today's state where people are eating all ice cakes and pastries, this bakery sells the OG pastries, the ice cakes and sponge cakes from 1976. Today we are at a bakery where we are going to talk to the owner itself. So come on, let's go talk. Hi sir, உங்க பேரு? ஸ்ரீதர். எப்ப நீங்க பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 1976 மா. உங்க கூட யார் சேர்ந்து ரன்? இல்ல ஆக்சுவலா அப்பா சித்தப்பா ஸ்டார்ட் பண்ண ரெண்டு பேர். அவங்க கூட நான் சேர்ந்து நினைக்கிறேன். நீங்க டெய்லி உங்க கிரவுட் இவ்வளவு வருது, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க கிரவுட்? அது மாமா அப்பதான் அப்படிதான் இருக்குமா. உங்க ப்ராஃபிட் எல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ப்ராஃபிட்ல ஒண்ணு இல்ல, சும்மா அந்த ஸ்டார்டிங் ரொம்ப இதா சீப்பன் பேசாம பண்ணோம், அதே ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இந்த ஏரியால நல்லா உங்க கடை ஒரு லேண்ட்மார்க்கா இருக்குது. சோ அத பத்தி உங்களுக்கு எப்படி தோணுது? ஆக்சுவலா நம்ம 76 ஒண்ணுமே இல்ல, எல்லா காலியிட தான் இருந்துச்சுங்க கிரவுண்ட் மாதிரி. அப்புறம் ஸ்லோ டெவலப் ஆச்சு உடனே. உங்களோட ஒரிஜினல் டிஷ்ஷஸ் ஏதாவது என்ன இருக்கா? ஆக்சுவலா நாங்க முதல்ல டீ பிஸ்கட் பண்ணிருந்தோம், டீ பிஸ்கட். அது இப்ப செய்யறது இல்ல. அது அப்ப சார் ரொம்ப 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 இம்பார்ட்டன் அர்த்தம் ஒரு காலத்துல. டீ பிஸ்கட்னா எல்லாரும் தெரியும், ஃபுல் ஏரியாவே தெரியும். ஒரு 90s வரைக்கும் பண்ண நம்ம அது. அப்புறம் நம்ம ரேட்டு இதாக தொட்டு விட்டோம். ஆக்சுவலா 10 பைசா வாங்கிட்டோம். ஒரு பிஸ்கட் 10 பைசா. அந்த நம்ம அந்த ரேட்ல பண்ண முடியலன்னு நிக்க வச்சிட்டோம். அப்புறம் மற்றெல்லாம் இந்த ஆனியன் கேக்கு, ஃப்ரெஷ் கிரீம் கேக் வந்து இப்போ வந்துச்சு ஒரு 1998 மேல. ஆக்சுவலா நம்மளுக்கு ரெண்டுமே பிசினஸ் இருக்கு. இன்னும் ஆளுங்க உங்க பழைய கேக்கே தேடி வராங்களா இல்ல புதுசா? இது ரெண்டு வாங்கலாம். பழைய சேர்க்கு நம்மகிட்ட பழைய ஸ்டாப் பண்ணல, அது அப்படியே இருக்கு. அந்த இது அப்படியே செஞ்சிடும். பப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி? ஆக்சுவலா பஃப் தான் ரொம்ப ஃபேமஸ்.